அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வருமணி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புத்தகயா என்ற பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து புத்தர் உள்ளே அந்த கோட்டையில் இருப்பார். உள்ளே தங்கத்தாலான ஒரு சிலையாக அழகாக ஒரு தோட்டம் தந்துருக்காரு. அந்த இடத்துல போய்ட்டு அழகாக கொஞ்சம் நேரம் தவம் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ மறக்காமல் வருமணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ புத்தர் கோயிலுக்கு நம்ம தமிழகத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஐயா வணக்கம். நீங்கள் புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. இங்கே எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மனசு திருப்தியாக இருக்கும். ரொம்ப அழகாக நம்ம அண்ணா தான் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. சூப்பராக பல்வேறு கருத்துக்களை வழங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாத நம்ம தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல பகுதிகளுக்கு இந்த மாதிரி மக்களை அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய அருமை பெருமைகளை விளக்கிட்டு இருக்காரு. சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்த நேரத்தில் மகாபோதி பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப தங்கத்தாலான சிலை அழகாக இருக்குது. உள்ள போய் பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நல்ல போதி மரம், அழகான புத்தரை தவம் இருந்த போதி மரம் இருக்குது. அதுவும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. புத்தகயா இந்த இடத்துல வந்திருக்கோம். சுமார் புத்தருடைய சிலை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம். சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தே உங்களுக்கு தெரியும். வாங்க அதனுடைய வடிவங்களும் இருக்கக்கூடிய இடங்களை அப்படியே பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. மாதிரி இடங்களில் மன அமைதி கிடைக்கிறதுக்காக நிறைய பக்தர்களும் நண்பர்களும் இந்த பகுதியில் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. புத்தகயா புத்தகயா அழகான தோட்டத்தில் இருக்கார். இங்கே பக்கமே பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. புத்தர் கோயில் மட்டும் நிறைய இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தங்க கோயில் பார்த்தோம். இந்த சீடர்கள் எல்லாம் அப்படி சிலைகளாக அழகாக நிற்கிறாங்க. அற்புதமான முறையில் சிலை வடிவமைச்சிட்ருக்காங்க. மறவாமல் வருமணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.